Hello friends, welcome to another video. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஏற்கனவே சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட் அண்ட் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸை பற்றி நல்லா பார்த்தோம். அதுக்கப்புறம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு அப்புறம் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ், அந்த டென்ஸும் வந்து பார்த்தோம். மொத்தம் 6 டென்ஸ் வந்து பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்த கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட், ஃபியூச்சர் டென்ஸ், இந்த 3 டென்ஸ்லேயும் நம்ம ஏதாவது ஒரு வெர்பு எடுத்துக்கிட்டு எல்லா டென்ஸுக்குமே ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸுக்குமே 7 ப்ரொனவுன்ஸில் வந்துட்டு எப்படி நம்ம வந்து பேசுறது, எப்படி நம்ம வந்து எழுதுறது அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாமா? முதல்ல ப்ரொனவுன்ஸ். ஐனா நான் தெரியும் நினைக்கிறேன். we, you, they, he, she, it. ஓகேவா? இது எல்லாமே வந்துட்டு ப்ரொனவுன்ஸ். இதுக்கு மீனிங் வந்து நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் போட்டுட்டேன் அப்படின்றதால நான் இப்போ சொல்லலை. நீங்கள் அந்த வீடியோஸ் பாருங்கள், அதை வச்சு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், present continuous tense. Present continuous tense அது அப்புறம் past continuous tense, அப்புறம் future continuous tense. ஸோ இப்போ இந்த 3 டென்ஸையுமே வந்து நம்ம எப்படி சுலபமாக மனப்பாடம் பண்ணிக்கிறது, எப்படி சுலபமாக இதை வச்சு நம்ம இங்கிலீஷில் வந்துட்டு படிக்கிறது, பேசுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். சரிங்களா? முதல்ல உங்களுக்கு ஐனா நான் தெரியும்ல. ஐனா நான், உயினா நாம் நாங்கள், யூனா நீ நீங்கள், தேனா அவர்கள் அவைகள், ஈனா அவன் அவர், ஷீனா அவள், இட்டுனா அது. ரைட்டா? ஸோ இப்போது ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கு என்ன தமிழ் அப்படின்னா தொடர் நிகழ்காலம். பாஸ்ட் கண்டினியூஸ்க்கு தொடர் இறந்த காலம். ஃபியூச்சர் கண்டினியூஸ்க்கு தொடர் எதிர்காலம். சரியா? ஓகே. ஸோ இந்த ஒவ்வொரு டென்ஸுக்கும் என்ன ஃபார்முலா வரும் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி இதுக்கு முந்தான வீடியோ ஒவ்வொரு டென்ஸுக்கும் தனித்தனி வீடியோ போட்டிருப்போம், அதில் வந்து சொல்லியிருக்கேன். திரும்பவும் மறுபடியும் நான் வந்து சொல்கிறேன். இப்போது ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கு ஐ வந்தது அப்படின்னா ஆம் ப்ளஸ் வெர்ப் ஐஎன்ஜி வரும். ஓகேங்களா? அப்புறம் we வந்தது அப்படின்னா ஆர் ப்ளஸ் வெர்பு ஐஎன்ஜி வரும். யூக்கும் ஆர் ப்ளஸ் வெர்பு ஐஎன்ஜி வரும். தேக்கு ஆர் ப்ளஸ் வெர்பு ஐஎன்ஜி வரும். ஹீக்கு ஈஸ் ப்ளஸ் வெர்பு ஐஎன்ஜி வரும். ஷீக்கு ஈஸ் ப்ளஸ் வெர்பு ஐஎன்ஜி வரும். இட்டுக்கு அதே மாதிரி இஸ் ப்ளஸ் வெர்பு ஐஎன்ஜி வரும். சரிங்களா? இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸுக்கு. பாஸ்ட் டென்ஸுக்கு என்ன வரும் அப்படின்னா ஐ அப்படின்றது பாஸ்ட் டென்ஸில் வாஸ் மாறிடும். வாஸ் ப்ளஸ் வெர்பு ஐஎன்ஜி. இந்த ஆர் வருது இல்லையா, இது எல்லாமே வேர் ப்ளஸ் வெர்பு ஐஎன்ஜின்னு வந்துடும். WERE
verb plus ing, were verb plus ing, இங்கே were verb plus ing னு வரும். இங்கே is இருக்கு இல்லையா, is, இந்த is எல்லாமே was மாறிடும். was plus verb plus ing, was plus verb plus ing, was plus verb plus ing. சரிங்களா? அடுத்து இப்போ ஃபியூச்சர் டென்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஐ உ இதே ஈ ஷி இட் இந்த எல்லா ப்ரோனவுன்ஸ்க்குமே வந்துட்டு என்ன வரும் அப்படின்னா will be plus verb ing, will be plus verb ing, will be verb ing, will be plus verb ing, will be verb ing plus verb ing, will be plus verb ing. ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களால் வந்துட்டு இந்த தொடர் நிகழ்காலம், தொடர் இறந்த காலம், தொடர் எதிர்காலம் அழைக்கப்படுகிற ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸை வச்சு உங்களால் இங்கிலீஷில் வந்துட்டு சூப்பராக வந்து பேச முடியும். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஏதாவது ஒரு வெர்பை எடுத்துக்கிட்டு நம்ம எல்லா டென்ஸுக்குமே வந்து எல்லா ப்ரோனவுன்ஸுக்குமே வந்துட்டு அதை எழுதி மனப்பாடம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து மைண்டில் அந்த டென்ஸ் வந்து சூப்பராக வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும். சரிங்களா? நான் என்ன பண்ணுறேன், ரைட்டுன்னு ஒரு வெர்பு இருக்கு இல்லையா, அந்த ரைட்டுன்ற வெர்பை வச்சுட்டு நான் வந்து எல்லா டென்ஸுக்குமே வந்துட்டு என்ன வரும் அப்படின்றது எழுத போகிறேன். அதை வந்து தமிழில் எழுதுகிறேன், இங்கிலீஷ்லையும் எழுதுகிறேன். சரிங்களா? நீங்கள் அதை பார்த்து புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரைட்டுக்கு பதிலாக வேறு வெர்பை வந்து நீங்கள் போட்டு ட்ரை பண்ணுங்கள். உதாரணத்துக்கு ரைட்டு போகிறேன்னா நீங்கள் வந்து ரீட் போடுங்க, இல்லையா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈட் போடுங்க. அந்த மாதிரி நிறைய வெர்ப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வெர்ப்ஸ் வந்து நீங்கள் ஒவ்வொரு வெர்ப்ஸாக இத்தனை டென்ஸ்க்கு வந்து போட்டு பார்த்தீங்க படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மைண்டில் வந்து சூப்பராக வந்து பதியும். சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரைட் அப்படின்ற வெர்பை வச்சு நான் எழுதுகிறேன். என்ன வரும் அப்படின்னா ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு வந்துட்டு ஐ எம், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு ஐ எம் ரைட்டிங், WRITING, ஐ எம் ரைட்டிங் அப்படின்னா நான் எழுதி கொண்டிருக்கிறேன். ஓகே, நான் எழுதி கொண்டிருக்கிறேன், ஐ எம் ரைட்டிங் அப்படின்றது வந்து சிம்பிள் ப்ரெசண்ட்டை நான் எழுதி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு வரும். அதுவே இதை வந்து பாஸ்டில் வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா ஐ வாஸ் ரைட்டிங், நான் கீழே எழுதுகிறேன், நான் எழுதி கொண்டிருந்தேன், புரியுதா? ஸோ இது எப்படி நான் எழுதுனேன் அப்படின்னா ஐ ப்ரோனவுன் வந்துடும், ஃபார்முலா பிரகாரம் ஆம் வரணும், அதுக்கப்புறம் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி வரணும். வெர்புன்றது வந்து நம்ம ரைட் அப்படின்ற வெர்பு எடுத்துக்கிறோம். ஸோ ரைட் கூட ஐஎன்ஜி வருது. ஐ எம் ரைட்டிங், ஐ வாஸ் ரைட்டிங். புரியுதா? இது புரிஞ்சுது அப்படின்னா நெக்ஸ்ட்டு போகலாம். ஃபியூச்சர் கண்டினியூஸ்க்கு என்ன வரும் அப்படின்னா ஐ வில் பி ரைட்டிங், ஐ வில் பி ரைட்டிங் அப்படின்னு என்ன வரும், நான் எழுதி கொண்டிருப்பேன், நான் எழுதி கொண்டிருப்பேன். ஓகேவா? புரியுதா? இது எல்லாமே நம்ம ஐயை வச்சு எழுதியிருக்கோம். இதே மாதிரி வி வச்சு நம்ம எழுதணும். விக்கு என்ன வரும், வி ஏஆர்இ ஃபார்முலா பிரகாரம்
we are verb plus ing. We are writing. We are writing அப்படின்னா நாம் நாங்கள் எது வேணாலும் சொல்லலாம். நாம் யூஸ் பண்ணிக்கிறேன். நாம் எழுதி கொண்டிருக்கிறோம். நாம் எழுதி கொண்டிருக்கிறோம். நாம் எழுதி கொண்டு இருக்கிறோம். சரியா? அதுவே பாஸ்டில் வந்து எப்படி எழுதணும் அப்படின்னா we were writing. we were writing. நாம் இல்லை நாங்கள் யூஸ் பண்ணலாம். சரியா? நாம் எழுதி கொண்டு இருந்தோம். நாம் எழுதி கொண்டு இருந்தோம் பாஸ்ட் கண்டினியூஸில். ஃபியூச்சர் கண்டினியூஸில் அப்படின்னா we will be writing. ஓகே, நாம் எழுதி கொண்டு இருப்போம். எழுதி கொண்டு இருப்போம். சரியா? ஸோ இப்போ இதில் ஒரே ஒரு இன்ட்டு மட்டும் கொடுத்துட்றேன். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அப்படின்றது தற்போது பேசும்பொழுது ஓகே தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நடந்து கொண்டிருக்கும் செயல் அப்படின்றது தான் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ். பாஸ்ட் கண்டினியூஸ் இருந்தது கடந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தொடர்ந்து நிகழ்ந்து முடிந்த செயல் வந்து பாஸ்ட் கண்டினியூஸ். ஃபியூச்சர் கண்டினியூஸ்ன்றது எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தொடர்ந்து நிகழப்போகும் ஒரு செயல் அப்படின்றது தான் வந்துட்டு ஃபியூச்சர் கண்டினியூஸ். சரிங்களா? அடுத்த வந்து நம்ம யூ ப்ரோனவுன் வச்சுட்டு எழுத போகிறோம். யூ ஆர் ரைட்டிங். யூ ஆர் ரைட்டிங். நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எழுதி கொண்டு இருக்கிறீர்கள். நீங்கள் எழுதி கொண்டு இருக்கிறீர்கள். அதே மாதிரி பாஸ்ட் டென்ஸ்க்கு வந்துட்டு யூ வேர் ரைட்டிங் அப்படின்னா நீங்கள் எழுதி கொண்டு இருந்தீர்கள். நீங்கள் எழுதி கொண்டு இருந்தீர்கள். ஓகே, ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் வந்துட்டு யூ ஃபார்முலா பிரகாரம் வில் பி வரும். யூ வில் பி என்ன வரும்? WRITNG. யூ வில் பி ரைட்டிங். ஃபியூச்சர் கண்டினியூஸ் பிரகாரம் நீங்கள் எழுதி கொண்டு இருப்பீர்கள். புரியுதா? நீங்கள் எழுதி கொண்டு இருப்பீர்கள். அடுத்ததா தேனா அவர்கள். தே ஆர் ரைட்டிங். தே ஆர் ரைட்டிங் அப்படின்னா அவர்கள் எழுதி கொண்டு இருக்கிறார்கள். ப்ரெசன்ட் கண்டினியூஸ். அவர்கள் எழுதி கொண்டு இருக்கிறார்கள். அடுத்து பாஸ்ட் டென்ஸ்க்கு வந்துட்டு தே வேர் ரைட்டிங். அவர்கள் எழுதி கொண்டு இருந்தார்கள். அவர்கள் எழுதி கொண்டு இருந்தார்கள். அதுவே ஃபியூச்சர் டென்ஸில் வந்துட்டு என்ன வரும்? தே வில் பி ரைட்டிங்.
they will be writing. அவர்கள் எழுதி கொண்டு இருந்தார்கள். அவர்கள் எழுதி கொண்டு இருந்தார்கள். சரிங்களா? அடுத்தது ஹீனா அவன். ரைட்டா? ஹீனா அவன். ஈக்கு வந்துட்டு ஃபார்முலா பிரகாரம் ஈஸ் வரும். வெர்பு ஐஎன்ஜி ரைட்டிங். இஸ் ரைட்டிங். ஓகே, அதுக்குன்னா அவன் எழுதி கொண்டு இருக்கிறான். அவன் எழுதி கொண்டு இருக்கிறான். இஸ் ரைட்டிங். அடுத்து அதுவே வந்து பாஸ்ட் டென்ஸ்லனா ஈ வந்து வந்ததுன்னா வாஸ் ப்ளஸ் வெர்பு ஐஎன்ஜி வரணும். கரெக்டா? ஈ வாஸ் ரைட்டிங். அவன் எழுதி கொண்டு இருந்தான். எழுதி கொண்டு அவன் எழுதி கொண்டு இருந்தான். ஓகேடா? அப்புறம் வந்துட்டு he will be writing. அவன் எழுதி கொண்டு இருப்பான். என்ன வரும்? he will be writing. அவன் எழுதி கொண்டு இருப்பான். புரியுதா? அவன் எழுதி கொண்டிருப்பான். அடுத்தா ஷீனா அவள். ஷீ இஸ் ரைட்டிங். WRITING. ஷீ இஸ் ரைட்டிங் அப்படின்னா அவள் எழுதி கொண்டு இருக்கிறாள். அவள் எழுதி கொண்டிருக்கிறாள். அவள் எழுதி கொண்டிருக்கிறாள். ஓகே, அதே ஃபியூச்சரில் இப்போ பாஸ்ட் டென்ஸில் வந்ததுன்னா ஷீயோட ஈஸ் பிரகாரம் வாஸ் வருது இல்லையா? ஷீ வாஸ் ரைட்டிங். அவள் எழுதி கொண்டிருந்தாள். அவள் எழுதி கொண்டிருந்தாள். சரிங்களா? அடுத்து she will be writing. அவள் எழுதி கொண்டிருப்பாள். she will be writing. அவள் எழுதி கொண்டிருப்பாள். அவள் எழுதி கொண்டிருப்பாள். கடைசியாக வந்துட்டு ஹிட்னா அது இது சொல்லலாம். நான் அது யூஸ் பண்ணிக்கிறேன். இட் இஸ் ரைட்டிங். அது எழுதி கொண்டிருக்கிறது. அது எழுதி கொண்டு இருக்கிறது. அடுத்ததான் பாஸ்ட் கண்டினியூஸ்க்கு வந்துட்டு இட் வாஸ் ரைட்டிங். அது எழுதி கொண்டிருந்தது. அது எழுதி கொண்டிருந்தது. ஓகேவா? அடுத்து இதனோட ஃபியூச்சர் டென்ஸ் வந்து இட் வில் பி ரைட்டிங். இட் வில் பி ரைட்டிங். அது எழுதி கொண்டிருக்கும். அது
எழுதி கொண்டிருக்கும். புரியுதுங்களா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதுகிறோம் அப்படின்னா, ஒரே ஒரு வெர்பை வச்சுக்கிட்டு நம்ம 3 டென்ஸ்லேயும் வெவ்வேறு ப்ரொனவுன்ஸ்லேயும் வந்துட்டு நம்ம எழுதி படித்து வாசித்து பழகணும் அப்படின்னா நம்ம இங்கிலீஷில் வந்துட்டு டென்ஸ் எல்லாமே வந்து அத்துப்படியாக இருக்கும். அதனால் வந்து நம்ம ரொம்ப சூப்பராக வந்து இங்கிலீஷ் வந்து பேசலாம். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு வாட்டி நம்ம பார்த்துடலாம். ஐ am writing, நான் எழுதி கொண்டு இருக்கிறேன். I was writing, நான் எழுதி கொண்டிருந்தேன். I will be writing, நான் எழுதி கொண்டு இருப்பேன். We are writing, நாம் எழுதி கொண்டிருக்கிறோம். We were writing, நாம் எழுதி கொண்டிருந்தோம். We will be writing, நாம் எழுதி கொண்டிருப்போம். You are writing, நீங்கள் எழுதி கொண்டிருக்கிறீர்கள். You were writing, நீங்கள் எழுதி கொண்டிருந்தீர்கள். You will be writing, நீங்கள் எழுதி கொண்டிருப்பீர்கள். They are writing, அவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். They were writing, அவர்கள் எழுதி கொண்டிருந்தார்கள். They will be writing, அவர்கள் எழுதி கொண்டு இருப்பார்கள். அவர்கள் எழுதி கொண்டு இருப்பார்கள். பார்த்தீங்களா? அவர்கள் எழுதி கொண்டு இருப்பார்கள். கொண்டிருப்பார்கள். ஓகே, அவர்கள் எழுதி கொண்டிருப்பார்கள். அடுத்து he is writing, அவன் எழுதி கொண்டிருக்கிறான். he was writing, அவன் எழுதி கொண்டிருந்தான். he will be writing, அவன் எழுதி கொண்டிருப்பான். அப்புறம் she is writing, அவள் எழுதி கொண்டிருக்கிறாள். she was writing, அவள் எழுதி கொண்டிருந்தாள். அவள் எழுதி கொண்டிருந்தாள். அடுத்து she will be writing, அவள் எழுதி கொண்டிருப்பாள். அப்புறம் it is writing, அது எழுதி கொண்டிருக்கிறது. it was writing, அது எழுதி கொண்டிருந்தது. it will be writing, அது எழுதி கொண்டிருக்கும். சரிங்களா? ஸோ நான் இப்படி எழுதும்போதே 2 இடத்துல வந்து மைனர் கரெக்ஷன் வந்து பண்ணியிருக்கேன். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம கண்டினியூஸாக பண்ணிட்டு இருந்தோம்னா பிழை இல்லாமல் வந்து நம்மளால் இங்கிலீஷ் வந்து பேச முடியும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த வீடியோ வந்து எப்படி இருந்ததுன்னு பாருங்கள். இந்த வீடியோ நல்லா இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்ததுன்னா அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக வரணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எந்த மாதிரி கிளாஸஸ் வந்து நம்ம எடுக்கலாம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடாக அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோ வந்து அது ரிலேட்டடாக வந்து நம்ம போடலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.